இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 17 மீனவர்களை படகுடன் விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடத்தில் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 400க்கும் மேற்பட்ட விசை படகுகளில் 5000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அவர்கள் தனுஷ்கோடிக்கும் நெடுந்தீவுக்கும் இடையே மீன்பிடித்தபோது இலங்கை ரோந்து படையினர் வந்துள்ளனர். அப்போது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி 2 படகுகளையும் ஜேசுராஜ், சுரேஷ் உள்ளிட்ட 17 மீனவர்களையும் கைது செய்தனர். இந்நிலையில் மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். மீனவர்கள் கலைந்து செல்ல மறுத்ததால் அவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்ற முயன்றனர். தொடர்ந்து அங்கு வந்த வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தமிழக அரசுக்கு கோரிக்கை வைப்பதாக உறுதியளித்தார். இதனையடுத்து சாலையோரம் அமர்ந்திருந்த மீனவர்கள் கலைந்து சென்றனர். நாங்க என்ன சொல்றோம்னா, எங்க ஓட்டு உரிமையை நாங்க கொடுத்துடுறோம். நாங்க தீவு மக்கள் இனிமேல் ஓட்டு போடவே மாட்டோம். எங்களுக்கு ஒரு தீர்வு இதுக்கு கிடைக்கல அப்படின்னா அடுத்த தேர்தல் இப்ப அடுத்த இந்த பஞ்சாயத்து தேர்தல் அதையே நாங்க புறக்கணிக்க போறோம். நாங்க தீவை விட்டு காலி பண்ணி நாங்க போயிடுறோம்.